சார் இப்போ வந்து எல்லாருமே நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும் ஒரு பக்கம். ஆமா. இருந்தாலும் அதெல்லாம் உண்மை அப்படின்னாலுமே இன்னொரு பக்கம் ஆண்களுக்குமே ஆண் குழந்தைங்களுக்குமே வந்து பஸ்ல போகும்போதோ சரி ஏதோ ஒரு பொது பொது இடத்துல வந்து ஆமா. அவங்களுக்குமே ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது, அபியூஸ் நடக்குது. அதை ம். பத்தி யாருமே பேச கூட ரெடியா இல்லை. ஸோ கண்டிப்பா, உங்களோட கண்டிப்பா. கருத்து என்னவா இருக்கு நல்ல அது? கேள்வி. நீங்க இந்த கேள்வி கேட்ட உங்க பேர் என்னம்மா? திவ்யா. ரொம்ப நன்றிம்மா. மகிழ்ச்சி. அது ஏன்னா இந்த மாரி கேள்வி யாருமே இதுவரை கேட்டுருக்க மாட்டாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்று பெண்களுக்கு பாலியல் பிரச்சனைகள் போல ஆண்களுக்கு நடக்குது. ஆனா அது வெளி உலகத்துக்கு தெரியல. அது இன்னமும் அதாவது இன்னைக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கூடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த சிறார்கள் வந்து சில நேரங்கள்ல அந்த மாரி பாலியல் பிரச்சனைக்கு தள்ளப்படும்போது, அது மாரி பெரிய இஷ்யூவா காமிக்கிறாங்க. அதுவரை அந்த பஸ்கள்லயோ, மற்ற ட்ரெயின்லயோ, மற்ற இடங்கள்லயோ மறைமுகமா நடக்கிறத அத வெளிக்கொண்டுட்டு வர மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னா, அது சரியான போதிய வந்து அ சொல்ல ஒரு வெட்கப்படுறாங்க. அதுக்கு அந்த நிலை மாறணும். ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல தான். அத எடுத்து பேசுறதுக்கு ஆள் இல்ல இங்க யாருமே. அது உங்கள மாரி மீடியாவ தான் வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும். பசங்க லைக் இப்போ ஒரு பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா அந்த பொண்ணு வந்து லைக் எனக்கு இப்படி ஒருத்தன் பண்ணிட்டான்னு ஒரு குரல் கொடுத்தா நிறைய பேர் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து கேட்பாங்க. ஆமா, ஆமா. அதே மாதிரி பசங்களுக்குமே அது நடந்தா அவங்க வெளியே சொல்லணுன்றது தான் வந்து இது. ஸோ ம். நீங்க பார்த்த வரைக்கும் அந்த சூழல் என்ன மாதிரி இருக்கு? இத சொல்றதுக்கு ஆனா இந்த பெண்கள் பிரச்சனைய வந்து பெருசாக்கிர்றாங்க. ஆண்களுடைய பிரச்சனை அது வந்து ஆண்கள் தானே அப்படின்னு கடந்து போறாங்க. அத நிலை மாறணும். ஆண்களும், பெண்கள் சமம் இந்த சமம்னு நம்ம சொல்லப்படுற காலத்தில, இப்ப ஆண்களுக்கு சில பாதிப்புகள் வர்றப்ப, அத வெளியில கொண்டுட்டு வந்து பேசு பொருளா ஆக்கணும். அத மீடியா தான் சப்போர்ட் பண்ணணும். அ மற்றபடி பொது தளங்கள்ல பயணிக்கிறவங்க, அத எடுத்து பேசணும். மக்கள்ட்ட பேசணும். இந்த மாரி ஆண்களுக்கான தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. பாலியல் பிரச்சனைகள் நடக்குது. அதுக்கான ஒரு குழுவெல்லாம் அதுக்கெல்லாம் அமைக்க முடியாது. மற்றபடி ஒரு சங்கமும் அமைக்க முடியாது. தெளிவான முறையில வந்து ஒரு ஒரு உங்கள மாரி மீடியாட்ட தான் நம்ம எதா இருந்தாலும் நிறை குறைகள சொல்ல முடியும். நீங்க இன் அண்ட் அவுட் தானே. இன் அண்ட் அவுட் ஆ மீடியா. ரொம்ப இந்த கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. வருங்காலத்தில வந்து இத பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஆண்கள் வந்து சிறு வயது முதல் பெரியவங்க வர அந்த மாரி ஒரு நிலைக்கு வர்றப்ப, அத பேசு பொருளாக்கி மீடியாவுக்கு கொண்டுட்டு வரணும். விழிப்புணர்வு வேணும் கண்டிப்பா. இப்ப எல்லாருமே சொல்றது குட் டச், பேட் டச் அப்படின்றது ஆமா, குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றது. ஆமா. வீட்ல இருக்க குழந்தைய ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பையன முதல்ல ஒழுங்கா வளங்க ம். அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா. ஆனா அந்த வீட்டு அவங்க பசங்க கிட்ட கேட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த மாரி ஏதாவது அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ம், ம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாரி ஃபேஸ் பண்ணி அவங்களுக்காக நீங்க என்ன மாரி லைக் ம். மாரல் சப்போர்ட்டா என்ன குடுக்க முடியும்னு அது நீங்க நினைக்கிறீங்க? கேட்கிறது பெண்களுக்கா? ஆண்களுக்கா? அது ஆண்கள் 2 பேருக்குமே. ஆ அதாவது நல்ல ஒரு கேள்வி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் வந்து வீட்ல பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, வர்றாங்க. இது நடைமுறையில வேன்ல போறாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து இல்லாட்டி பஸ்ல போறாங்க. இது மாரி பிரச்சனைகள வந்து அம்மாகிட்டயோ, அப்பாகிட்டயோ சொல்றதுக்கு தயக்கப்படுவாங்க. சொன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிருமோ, அடிப்பாங்களோ, அசிங்கமா நமக்கு ஒரு கேவலமா இருக்குமோ அப்படின்னு நெனைக்கிறாங்க. இத வந்து பெண்கள்னா என்ன பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளிடம் கொஞ்சம் விழிப்புணர்வா சொல்லணும். இந்த மாரியெல்லாம் நடந்துக்கணும், பஸ்ஸில நடந்துக்கணும், யாரும் டச்சப் பண்றாங்களா, குட் டச், பேட் டச் சம்மந்தமா அத சொல்லணும். அவங்களுக்கு எதா இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுனா தான் அவங்கள்ட்ட இருந்து சில கருத்துக்கள நம்ம உள்வாங்க முடியும். அதே மாரி அந்த மாரி தவறுகள் நடக்கும் பட்சத்தில, அந்த ஸ்பாட்லுக்கு போயிட்டு அவங்க யாரு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு கண்டிக்கலாம். இல்லாட்டி அவங்களுக்கு புகார் குடுக்கலாம். இது மாரி பிரச்சனைகள ஃபேஸ் பண்ண முடியும் நம்ம பொது பேரண்ட்ஸு. ஓகே சார். தேங்க் யூ சார். நன்றிம்மா. நன்றி.